இன்னைக்கு வந்து கொத்தமல்லி சட்னி செய்து காட்டுறேன். ஒரு கட்டு கொத்தமல்லி கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த காம்பு எல்லாம் சேர்த்தே போட்டுக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் புளி போடுறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாம். அதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் காயப்பொடி, பொரிஞ்ச பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி இதை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் வெல்லம் போடுறேன். போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, எல்லாம் எண்ணெய் அப்படியே மேலே இருக்கு பாருங்க, மேலே கசிஞ்சு வந்திருக்கு எண்ணெய். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா இது 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இது வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம்.